ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நாம் கலந்த காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மொச்சக்காய், வெண்பூசணி, மஞ்சள் கலர் பூசணி, பீட்ரூட்டு, சவுச்சவுக்காய், கோவக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், புடலங்காய், சுண்டைக்காய், முட்டைக்கோசு, உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, வாழைத்தண்டு, நெல்லிக்காய், அடுத்து இலந்தக்காய், சவுச்சவுக்காய், நூக்கல், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி, அவரைக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், அடுத்தது வாழைக்காய் கொஞ்சம் பழுத்துருச்சு, இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்படி 27 வகையான காய்கறிகளை போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த குழம்பு வைக்கிறதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா மிளகாய், கொத்தமல்லி, ஜீரக மிளகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம், சோம்பு, கசகசா, கொஞ்சமாக அரிசி, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து நல்லா வறுத்து பொன்னிறமாக வந்தோடனே அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா 6 சுவையும் கலந்ததாக இருக்கும். இனிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்புன்னு எல்லாம் 6 சுவையும் கலந்ததாக இருக்கும். நம்மளுடைய வாழ்க்கை தத்துவத்தை அதில் நம்மளுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் நல்லா வணக்கி அதையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கட் பண்ணி வச்சுருக்க கலந்த காயை ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு நல்லா இப்படி வணக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வணக்கி விடுங்க. வணக்கி விடும் போதே கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு இன்பம், துன்பம் எல்லாம் மேடு பள்ளம் எல்லாம் கலந்துருக்கும். அதெல்லாம் அனுசரித்து கலந்து நேர்ந்து நடந்துக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறதா ஐதீகம். அந்த காய் நல்லா வணங்கி வரும் பொழுது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகா சாந்தை அதிலே ஊற்றிக்கோங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பும் போட்டுக்கோங்க. அது நல்லா ஒரு கொதி வரும் பொழுது அரைச்சி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி பேஸ்ட்டையும் அது கூடவே ஊற்றுங்க. அதையும் நல்லா ஊற்றி தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஒரு கொதிக்க விடுங்க. குழம்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம டைம் எடுத்து செய்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு கெடாதுங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் விழுது அரைச்சி அதிலே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கலந்த காய் குழம்போடையே நீங்கள் திருவாதிரை களி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நான் ஷார்ட்ஸில் திருவாதிரை களி செய்கிற வீடியோ போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். லாஸ்ட்டாக கொஞ்சமாக புளி கரைச்சலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வர அளவு விட்டுட்டு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இது சாமிக்கு செய்கிறதுனால நம்ம அதை வந்து டேஸ்ட்டு பார்க்க முடியாது. உங்களுக்கு எவ்வளோ போடணும் குத்து மதிப்பாக போட்டுட்டு கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குழம்புடைய சுவை நல்லா இன்னும் கூடுதலாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை போடுங்க. இதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெய் மேலே நல்லா நம்மளுக்கு தெரியும் மிதண்டு வரும் பொழுது தாளிப்பு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வடை சட்டி வச்சு இந்த குழம்பு நீங்கள் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு, உளுந்து, ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாம். இதில் சில காய்கறிங்க வாய்வு பிடிக்கக்கூடியதாக இருக்கும், அதனால் பெருங்காயம் ஆட் பண்ணி செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லா சுவையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணாதவங்க கமெண்ட் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.